எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது மக நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன, மக நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, மக நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மகத்தை பிறந்தவங்க ஜெகத்தே ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டையோ ஒரு வீட்டையோ ஆளக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க. இந்த மக நட்சத்திரக்காரவங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம் கொண்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்க தாயாரை வழிபாடு பண்ணுறது, பெண்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் உள்ள யமுனேஸ்வரன் ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த மக நட்சத்திரக்காரங்களோட குணநலங்கள் அப்படிங்கிறப்ப யாருக்கு இவங்க அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. இந்த மக நட்சத்திர பிறந்த குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தர் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இவங்க அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி வேலை பார்க்குறத விட இவங்களே சுயமாக ஒரு நிர்வாக திறமை உள்ள நட்சத்திரம், சுயமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் இடம்பெறுறது. இந்த ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது. அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நேர காலம் கருதாமல் இவங்க உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களோட குடும்பம் வந்து பாரம்பரிய குடும்பமாக இருக்கும். இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது கொஞ்சம் தாமத திருமணத்தை கொடுத்துருக்கும். இந்த மகனத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அமைப்பு சிறப்பாக இருக்கும். பூர்வீக வழியில் நிறைய அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடியவங்க. ஆனால் கொஞ்சம் கோபக்காரவங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது இருக்கும். இருந்தாலும் நியாயமான கோபமாக இருக்கும். கோபப்பட்டாலும் திருப்பி போய் இவங்க தன்னோட தப்பை உணர்ந்து இவங்க செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் அந்த மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரண்டாவது நட்சத்திரமான பூர நட்சத்திரக்காரங்கள்கிட்ட தொழில் சம்மந்தப்பட்டது அல்லது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இதுபோல்